மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மாநாடு அப்படின்னா அவங்க திமுக அதிமுக தேர்தல் நெருக்கத்தில் அடிக்கடி போடுவாங்க. திமுக அதிமுக கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மாநாடு கூட்டி தங்களோட பேர வலிமையை உயர்த்துவதற்காக மாநாடு போடுவாங்க. நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை. 2010 மே 18 மதுரை மாநாடு அப்படின்னு முதல்ல கட்சி தொடங்குற மாநாடு போட்டோம். நாம் தமிழர் இயக்கம் கட்சியை தொடங்கப்படுற மாநாடு. அதுக்கு பிறகு 2016 முதல் முறையாக தேர்தலை களம் காண்ற அந்த பொழுதுல 2015 இதே திருச்சியில் இடமலைப்பட்டி புதூர்ல ஒரு மாநாடு போட்டோம். அதுக்கும் பிறகு மரங்களி மாநாடு, தண்ணீர் மாநாடு, ஆடு மாடுகளுக்கான மாநாடு, கடலம்மா மாநாடு என்று சொல்லப்பட்டாலும் தமிழ்நாட்டு அரசியலில் மற்ற கட்சிகள் போட்டது போல மாநாடு போடலை. அந்த மாநாடு இருக்க போகுது. நாம் தமிழர் கட்சியோட வெற்றியை முரசறிவிக்கிற ஒரு மாநாடு அந்த மாநாடு இருக்கும். இந்த மாநாட்டில் 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களாக நிச்சயமாக அறிவிக்கிறாங்க. முக்கியமாக தொடர்ந்து பேசலாம். இதையும் தாண்டி அவர்களுடைய வலதுபுறம் பகுதியில் தமிழ்நாட்டுடைய கொடியை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் முதலில் ஏற்றி வைத்து அதன் பிறகு கட்சியோட கொடியை ஏற்றி வைக்கிறார்.